மனித இனத்தின் நாகரிக பயணத்தில் பண்டைய கிரேக்கர்கள் அளித்த பங்கு தனித்துவமானது. இன்று நாம் மேற்கத்திய நாகரிகத்தின் அடித்தளம் என்று கூறும் பல சிந்தனைகள், அரசியல் அமைப்புகள், கலை வடிவங்கள், தத்துவ மரபுகள் அனைத்திற்கும் முன்னோடியாக இருந்தது பண்டைய கிரேக்க நாகரிகம். ஆனால் அத்தகைய மகத்தான ஹெலனிக் நாகரிகம் உருவாகுவதற்கு முன்பே கிரேக்க நிலப்பரப்பிலும் அதனை சூழ்ந்த தீவுகளிலும் வாழ்ந்த இரண்டு பழமையான சமூகங்கள் தான் அந்த அடித்தளத்தையே அமைத்துக் கொடுத்தார்கள் என்று சொல்லலாம். அவர்கள்தான் மினோன்ஸ் என்று அழைக்கப்படும் மினோவியர்கள் மற்றும் மைசீனியன்ஸ் என்று அழைக்கப்படும் மைசீனியர்கள். இவர்கள் இல்லாமல் இருந்தால் பிற்கால கிரேக்கத்துடைய ஜனநாயகமும் கவிதையும் கலைகளும் காவியங்களும் என எதுவுமே தோன்றியிருக்க முடியாது. எனவே இந்த அடிநிலை கட்டமைப்பை புரிந்து கொள்வது கிரேக்க வரலாற்றின் முதல் பக்கங்களை திருப்பி பார்ப்பது போன்றதாகும். கிரேக்க கலாச்சாரம் என்று சொல்லப்படும் பெரும் ஆற்றின் அடியில் பாய்ந்து கொண்டிருக்கும் மறைந்திருக்கும் சிறு சிறு நீரோட்டங்கள் போல் மினோவியர்களும் மைசீனியர்களும் அந்த பெரும் நாகரிகத்திற்கு ஆதார குழாய்களாக அமைந்தார்கள். கிமு 3000 முதல் 1100 வரையிலான காலப்பகுதியில் இவர்களின் ஆட்சி, கலை, வணிகம், கட்டிடக்கலை, மதம் ஆகியவை செழித்து வளர்ந்தது. அதே சமயம் இருந்த இயற்கை பேரழிவுகள், போர்கள், அண்டை நாகரிகங்களுக்கு இடையிலான தொடர்புகள் இவர்களை உயர்த்தியும் வீழ்த்தியும் வந்தது. மினோவியர்கள் கிரீட் என்ற தீவில் வாழ்ந்தவர்கள். அங்கே அவர்கள் உருவாக்கிய நகர அமைப்புகள், அரண்மனைகள், சுவர் ஓவியங்கள், கடற்படை வலிமை ஆகியவை மெய்மறக்க வைக்கக்கூடியது. இவர்களை மத்திய தரைக்கடலின் முதலாவது கடற்படை நாகரிகம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவர்களின் கலை பாடல்கள், நிறங்களால் நிரம்பிய சுவரோவியங்கள், அழகிய பானங்கள், புராண கதைகள் ஆகியவை உயிரோட்டம் அளிக்கக்கூடியது. குறிப்பாக நிலப்பரப்புகளில் செழித்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் கோட்டைகள், போர்க்கோட்பாடுகள், ஆயுதங்கள், குதிரை ரதங்கள், தங்க முகமூடிகள் போன்றவற்றிலே வல்லவர்கள். ஹோமரின் இலியட் மற்றும் ஒடிசி காவியங்களில் வரும் அகமெனன், ஹெக்டார், அகிலீஸ் போன்ற வீரர்களின் உலகம் என்பது வரலாற்று உண்மையா அல்லது கற்பனையா என்பதை காட்டிலும் அந்த கதைகள் உருவாக காரணமாக இருந்த அடித்தள சமூகங்களே மைசீனியர்கள் தான். மினோவியர்களும் மைசீனியர்களும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டவர்கள் போல தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் பரிமாற்றமும் தொடர்பும் கொண்டிருந்தார்கள். மினோவியர்கள் வணிகம், கலை, கடல் பயணம் போன்றவற்றில் முன்னோடிகள். மைசீனியர்கள் அவர்களிடம் இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டு தங்கள் தனித்துவத்தோடு கலந்து கொண்டார்கள். இந்த கலவையே பிற்கால ஹெலனிக் கிரேக்க நாகரிகத்தின் அடிப்படையாகவும் அமைந்தது. மினோவியர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எழுதிய லைனியர் ஏ என்ற எழுத்து முறையை வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருந்தால், மைசீனியர்கள் எழுதிய லைனியர் பி என்ற மொழி பிற்கால கிரேக்க மொழிக்கான தாயாகவே கருதப்படுகிறது. எனவே கிரேக்க இலக்கியத்தின் வேர்கள் மைசீனியர் சமூகத்தில் தான் இருக்கின்றன. இவ்வாறு ஒரு பக்கம் சுவர் ஓவியங்களின் அழகையும் அரண்மனைகளையும் செழிப்பையும் கொண்ட மினோவியர்களும், மறுபக்கம் போர்த்திறமை, கோட்டை கட்டிடம், காவிய உணர்ச்சி கொண்ட மைசீனியர்களும் சேர்ந்தே பண்டைய கிரேக்கத்தின் அடிநிலை கட்டமைப்பை அமைத்தார்கள். இவர்களின் வீழ்ச்சி கிமு 1100க்கு பிந்தைய காலகட்டத்திலே, அதாவது கிரீக் டார்க் ஏஜ் என்று அழைக்கப்படும் இருள் காலத்திலே உருவாகியிருந்தது. ஆனாலும் அவர்கள் விதைத்த விதைகள் பிற்காலத்திலே ஜனநாயகம், தத்துவம், கலை, அறிவியல் என பல்வேறு திசைகளில் மலர்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக மினோவியர்கள் வாழ்ந்த கிரீட் தீவு அவர்களுடைய அரண்மனைகள் மற்றும் கலை தொடர்புகளால் உலக வரலாற்றில் தனிச்சிறப்பை பெற்றிருந்தது. குறிப்பாக க்னோசஸ் என்று அழைக்கப்படும் அரண்மனை வளாகம் மினோவியர்களின் நாகரிக செழிப்புக்கான மிகப்பெரிய சின்னமாக திகழ்கிறது. இந்த அரண்மனை சுமார் 8 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து பல நூற்றுக்கணக்கான அறைகள், வழித்தடங்கள், களஞ்சியங்கள், நீர்வழிகளையும் கொண்டிருந்தது. கிமு 1700 முதல் 1550 காலகட்டத்திலே இந்த கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டன என்பது தொல்லியல் ஆய்வாளர்களின் கருத்து. அரண்மனை சுவர்களில் காணப்படும் சுவரோவியங்கள் அவர்கள் வாழ்வின் அழகிய பக்கங்களையும் கடல்சார் தொடர்புகளையும் இயற்கை மீது கொண்ட காதலையும் வெளிப்படுத்துகிறது. புலிகள், டால்பின்கள், மலர்ச்செடிகள், காளைகள் ஆகியவை வரைந்துள்ள படங்களில் மினோவியர்கள் கலைக்கான நுட்பத்தையும் கற்பனைக்கான ஆற்றலையும் காட்டியிருந்தார்கள்.
மினோவியர்கள் கடற்படையில் வல்லவர்கள். அவர்கள் வணிகம் மூலம் எகிப்து, லெவன்ட், சைப்ரஸ், ஆசியா மைனர் பகுதிகளோடு தொடர்பு கொண்டார்கள். செம்பு, வெள்ளி, தங்கம், மசாலா, பட்டு போன்ற பொருட்களை பரிமாறிக்கொண்டார்கள். இந்த கடல்சார் வணிக வலிமை காரணமாகவே மினோவியர் நாகரிகம் மத்திய தரைக்கடலின் முதன்மை வணிக பேரரசு என அழைக்கப்படுகிறது. இவர்களிடம் வெளிநாட்டு இராணுவ அச்சுறுத்தல்கள் குறைவாகவே இருந்தது. ஏனென்றால் அவர்களது கடற்படை வலிமை என்பது மற்றவர்களுக்கே அச்சுறுத்தலை தந்தது. ஆனால் கிமு 1450க்கு அருகில் ஒரு பெரிய இயற்கை பேரழிவு நடந்தது. கிரீட் தீவிற்கு அருகில் இருக்கக்கூடிய பேரா என்ற எரிமலை, அதாவது இன்றைய சாந்தோரினி என்ற எரிமலை வெடிப்பு மினோவியர்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது. அந்த எரிமலை சாம்பல், சுனாமி அலைகள், நிலநடுக்கங்கள் ஆகியவை கிரீட் தீவின் பல பகுதிகளை அழித்தன. இது அவர்களது அரண்மனை கலாச்சாரத்தை சீர்குலைத்தது. பின்பு மைசீனியர்கள் கிரீட் தீவினை அடக்கி வைத்தார்கள். இதனால் மினோவியர் கலாச்சாரம் வீழ்ச்சி அடைந்தது. மைசீனியர்கள் பெலபோனிஸ் தீபகற்பத்தின் மைசனே, திரின்ஸ், பைலோஸ் போன்ற நகரங்களில் செழித்து வாழ்ந்தவர்கள். இவர்களின் சமூக அமைப்பு போர்முகமாகவே இருந்தது. மைசீனிய மன்னர்கள் வானக்ஸ் என அழைக்கப்பட்டார்கள். இவர்களின் அரண்மனைகள், கோட்டை கட்டிடங்கள் போர் தேவைகளுக்கு ஏற்ப கட்டப்பட்டன. கிமு 1600 முதல் 1100 காலகட்டம் இவர்களின் பொற்காலம். கல்லால் கட்டப்பட்ட வலிமையான சுவர்கள், பெரிய வாயில்கள், உதாரணமாக லைன் கேட் என அழைக்கப்படும் சிங்க வாயிலை கூறலாம். இதெல்லாம் இவர்களின் கட்டிடக்கலையின் பிரதான சின்னங்கள். மைசீனியர்கள் தங்கள் இறந்தவர்களுக்கு கல்லறை தொட்டிகள் அமைத்து தங்க முகமூடிகளும் அணிவித்தார்கள். மாஸ்க் ஆஃப் அகமெனன், அகமெனின் முகைமூடி என அழைக்கப்படும் பொற்கால பொருள் இவர்களின் செழிப்பு மற்றும் தங்க நகையின் உற்பத்தி திறனையும் வெளிப்படுத்துகிறது. இவர்களின் சமூகத்தில் போர் வீரர்கள் முக்கிய இடம் பெற்றார்கள். அவர்களது கைவசம் இருந்த குதிரை ரதங்கள், வெண்கல ஆயுதங்கள், வாள், ஈட்டி ஆகியவை போர் திறமையை வெளிப்படுத்தியது. மைசீனியர்கள் மினோவியர்களிடம் இருந்து எழுதும் முறையையும் வணிக தொடர்புகளையும் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பயன்படுத்திய லைனியர் பி எழுத்து கிரேக்க மொழியின் ஆரம்ப வடிவமாகும். இதனால் பிற்கால கிரேக்க இலக்கியத்தின் விதைகள் மைசீனிய சமூகத்திலே விதைக்கப்பட்டது. மைசீனியர்களின் வரலாற்று நினைவுகள் பிற்கால கிரேக்க கவிஞர் ஹோமர் எழுதிய இலியட், ஒடிசி காவியங்களிலே பிரதிபலிக்கப்படுகிறது. அதை போல ட்ரோஜன் போர், ட்ரோஜன் வார் என்பது வரலாற்று உண்மையா அல்லது புராணமா என்ற கேள்வி இருந்தாலும் மைசீனியர் சமூகத்தின் போர் வீர உணர்ச்சியையும் வீரர்களின் பெருமையையும் வெளிப்படுத்தும் சின்னமாகவே அது விளங்குகிறது. ஹெலன், அகமெம்னன், அகிலிஸ், ஹெக்டர் போன்ற கதாபாத்திரங்கள் இவர்களின் கலாச்சார நினைவுகளின் கற்பனை விளைவுகளாக இருக்கலாம். ஆனால் கிமு 1200க்கு அருகிலே மைசீனியர் உலகமும் வீழ்ச்சி அடைந்தது. கடல்சார் படையெடுப்புகள் என அழைக்கப்படும் மர்மமான தாக்குதல்கள், உள்நாட்டு போர்கள், பஞ்சம், நிலநடுக்கம் ஆகியவை இவர்களின் நாகரிகத்தை சீர்குலைத்தது. கிமு 1100க்கு பின்பு கிரேக்க நிலப்பரப்பில் இருண்ட காலமாக கிரீக் டார்க் ஏஜும் ஆரம்பமானது. இந்த காலத்தில் எழுத்தறிவு குறைந்து நகர்வாழ்வு வீழ்ச்சியடைந்து கலை வளர்ச்சியும் தடைபட்டது. ஆனால் மினோவியரும் மைசீனியரும் விட்டு சென்ற அடையாளங்கள் பிற்கால கிரேக்க நாகரிகத்தின் அடித்தளமாகவே மாறியது. மினோவியர்களிடம் இருந்து கற்ற கலை உணர்வு, கடற்படை வலிமை, வணிக வலையமைப்பு பிற்கால ஹெலனிக் உலகில் பிரதிபலித்தது. மைசீனியர்களின் வீர உணர்ச்சி, கோட்டை கட்டிடம், காவிய உணர்வு, போர்க்கலை ஆகியவை பிற்கால ஸ்பார்ட்டா, ஆத்தன்ஸ் போன்ற நகரங்களில் தொடர்ந்தது. மினோவியர்களும் மைசீனியர்களும் சேர்ந்தே கிரேக்க வரலாற்றின் அடிநிலை கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அவர்கள் வீழ்ச்சியடைந்தாலும் அவர்கள் விதைத்த விதைகள் பிற்கால ஹெலனிக் எழுச்சியில் மலர்ந்தது. ஜனநாயகம், தத்துவம், அறிவியல், கலை, இலக்கியம் போன்ற அனைத்திற்கும் இவர்களின் அடையாளங்கள் அடிப்படையாக அமைந்தன. எனவே இந்த இரு பழமையான நாகரிகங்களின் வரலாறு வெறும் தொல்லியல் ஆய்வு வரலாறு மட்டுமல்ல, இது பிற்கால உலக வரலாற்றின் முதற்படி என்பதும் குறிப்பிடத்தக்கது.